பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட மோஸ்ட் லவுட் அண்ட் கான்ட்ரவர்ஷியல் பேரான கமருதீன் அண்ட் பாரு இப்போ ரியல் லைஃப்ல வெட்டிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? லேட்டஸ்டா கமருதீன் ஒரு ஸ்டேஜ் ஈவெண்ட்ல, காலேஜ் ஈவெண்ட்ல கமருதீன் அண்ட் பாரு மேரேஜ் அப்டேட் பத்தி சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கும் கூட. அப்படி என்ன சொன்னாரு கமருதீன்? வெட்டிங் பத்தி எதனா பேசினாரா? என்னைக்குன்னு க்ளூ கொடுத்தாரா? இன்னைக்கு இதை பத்தி தான் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்க போறோம். ஆக்சுவலாக கமருதீன் அண்ட் வினோத் இவங்க 2 பேரும் கலாட்டால ஒரு ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்ல பிக் பாஸ்ல கமருதீன் அண்ட் வினோத் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்லவே வேணாம். கமருதீனை பத்தி ரொம்ப உண்மையாவே ஃபீல் பண்ண ஒரு மனுஷனா வினோத்னு சொல்லலாம். அடுத்து பாரு எவ்வளவுதான் திட்டினாலும் பரவாயில்லன்னு கமருதீன் பின்னாடியே போனாங்க. கமருதீனை பாரு பேபின்னு கூப்பிடும் பொழுது கமருதீன் வாயை உடைச்சிருவேன் அப்படி சொன்ன சீனெல்லாம் வந்து செம்ம ஃபன்னு. இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போகும்பொழுது எல்லா கண்டஸ்டன்ஸும் கமருதீனுக்கு பண்ண ஒரு அட்வைஸ் பாத்தீங்கன்னா, பாருவை விட்டுருங்க, பாரு கூட இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி அனுப்புனாங்க. ஆனா வெளியில போய் என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்க 2 பேர் வந்து பயங்கர க்ளோஸ் ஆயிட்டாங்க. கமருதீன் அண்ட் பாரு பிரிக்க முடியாத காதலர்களா ஆயிட்டாங்க. கலாட்டா ஈவெண்ட்ல வினோத் அண்ட் கமருதீன் இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. ஆடியன்ஸ் மேசிவ் வெல்கம் இவங்களுக்கு தந்தாங்க. ஆடியன்ஸோட கூச்சல் வேற லெவல்ல இருந்தது தான் சொல்லணும். எஸ்பெஷலி பிக் பாஸ்ல வினோத் அண்ட் கமருதீன் இவங்களோட பேரை ரசிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்குள்ள இருந்த அந்த உண்மையான நட்பு அதை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா கிரௌட்ல இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே பயங்கர கூச்சல் போட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன், ஒரு செலிபிரிட்டியை ஸ்டேஜ்ல பாக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லா ஆடியன்ஸ் கிட்டயும் இருந்தது. ஸ்டேஜ்ல இவங்க 2 பேரும் பேசும்போது அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்ப நேச்சுரலா தெரிஞ்சது. ஃபன்னா டீஸ் பண்ணிக்கிறதும், சாங் டெடிகேட் பண்றதும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப்னா இதுதான்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வச்சாங்க இவங்க 2 பேரும். ஸ்டேஜ்ல எல்லாரும் ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருந்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கமருதீன் கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, உங்களுக்கும் பாருவுக்கும் எப்போ திருமணம் அப்படின்றது தான். நான் ஸ்டேஜ் ஏறினோடனே வினோத் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பாரு வர வழியெல்லாம் வந்துட்டு கமருதீனை கொஞ்சிட்டே தான் இருந்தாங்க. இப்படி பாத்துக்கோ, அப்படி இருந்துக்கோ செல்லம் அப்படின்னு பேசினாங்கன்னு வந்து வினோத் போட்டு உடைச்சிட்டாரு கமருதீன் பாருவுக்கு இருக்கிற அந்த காதலை பத்தி. ஸோ அடுத்து என்ன, ஆங்கர் அங்கிருந்து பிடிச்சி எப்போ உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற கேள்வியை கேட்டுட்டாங்க. அதுக்கு கமருதீனும் கல்யாணம்னா ஆயிரங்காலத்து பயிர் அப்படி இப்படின்னு டயலாக் பேசி எஸ்கேப் ஆக பார்த்தாரு. இருந்தாலும் திரும்பி திரும்பி கேட்டதுக்கு பிறகு இந்த இயர் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு கமருதீன் மழுப்பாம இருக்கலாம், 2026ல கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிக் பாஸ்ல மீட் பண்ணி நிறைய ரியல் லைஃப் பேர் உருவாயிருக்காங்க. அதே மாதிரி கமருதீன் அண்ட் பாருவுமே ஒரு ரியல் லைஃப் பேரா ஆகுறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கமருதீன் அவருடைய கரியர் அப்டேட் பத்தியும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணாரு. 2-3 படங்கள் சைன் பண்ணியிருக்கதாவும், ஒரு பெரிய டைரக்டரோட ஒரு படம் சைன் பண்ணியிருக்கிறதாவும் சொன்னாரு. அது பெரிய படம்ன்றதுனால அதை நான் இப்போதைக்கு சொல்ல விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கானா வினோத் அவர்களும் பாத்தீங்கன்னா பிக் பாஸுக்கு பிறகு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்ததா சொன்னாரு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் இவரை கூப்பிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்ததாகவும் சொன்னாரு. தனுஷ், சிம்பு இவர்களுக்காக பாட்டு பாடியிருக்கதாகவும் சொன்னாரு. அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எடுத்த ஈவெண்ட் போல இருக்கு. அதில் வினோத் சொல்லியிருந்தாரு, ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கு, நான் தான் ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஸோ வினோத்துக்கு குக் வித் கோமாளியில் கப்பலாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறத பற்றியும் அவர் அப்டேட் கொடுத்தாராங்க. அப்போ அந்த குக் வித் கோமாளிக்கு நானும் வரலாமான்ற மாதிரி கமருதீன் டைரக்டர் கிட்ட கேட்டிருக்காரு, தன்னுடைய நண்பனான வினோத் போகிறதுனால. ஆனால் இந்த தடவை குக் வித் கோமாளி கப்பிள் சேலஞ்ச் இல்லையா? அதுக்கு குக் வித் கோமாளி டைரக்டர், நீ பாருவை கல்யாணம் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் உன்னை நான் குக் வித் கோமாளியில் சேர்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது ரொம்பவே ஃபன்னாக கானா வினோத் அவர்கள் தான் ஸ்டேஜில் இந்த விஷயத்த சொன்னார். கமருதீனும் அதுக்கு சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாரு. கானா வினோத் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்பொழுது முக்கியமாக சில எமோஷனல் விஷயங்களை சொன்னார். பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேசினார். பாசிட்டிவாக இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணார். ஸோ அவர் கொடுத்த இந்த மெசேஜ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங் அண்ட் எமோஷ்னலாக இருந்தது. ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிருக்கும்னு தோணுது. இது மட்டும் இல்லாமல் வினோத் அவர்களும் கமருதீன் அவர்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கும் பாடிக்கிட்டாங்க. ஒருத்தர் ஒருத்தருக்கு டெடிகேட் பண்ணிக்கிட்டாங்க. க்யூட் மொமெண்ட்டாக இருந்தது. என்னதான் கமருதீன் அண்ட் பார்வதி இவங்களுடைய மேரேஜ் டேட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்படலைனாலும் 2026ல இருக்கலாம்னு கமருதீன் ஹிண்ட் கொடுத்ததாலும் ஃபேன்ஸ் மத்தியில் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் டபுள் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணலாம். உங்களை எத்தனை பேருக்கு பாரு அண்ட் கமருதீன் பேரை ரொம்ப பிடிக்கும்? இவங்களோட ரியல் லைஃப் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோவோட உங்களை திரும்பி மீட் பண்றேன். பாய்.